ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைய பேச வைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேபில் ஸ்பீச் தெரப்பி, ஆன்லைன் தெரப்பி சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் ஆரம்பிக்கல, குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சைன் தட் எந்த டிஸார்டராக இருந்தாலும் பேசலைங்கிறது வந்து ஒரு ப்ரைமரியாக சொல்லக்கூடிய ஒரு சைன். பட் ஆட்டிசம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய தெரப்பியில் நம்மளுடைய ப்ரைமரி கோல் என்னவாக இருக்கணும், இல்லை ஒரு பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷனில் ஒரு பேரண்ட் வந்து சைல்டுக்கு ஒரு கம்யூனிகேஷனை பில்டு பண்ணுறதுக்கு அவங்களுடைய ப்ரைமரி கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை தன்னுடைய தாட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ப்ரைமரி கோல் இல்லையா? லைக் அந்த குழந்தைக்கு ஒரு டாய்லெட் இண்டிகேஷனாக இருக்கட்டும், பசிக்குதுன்னு சொல்கிறது, தூக்கம் வருது, இல்லை ஸ்நாக்ஸ் வேணும், தண்ணி வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி ரொட்டீன்ஸில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய ஓன் நீட்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ப்ரைமரி கோல். ஸோ இந்த அவங்களுடைய நீடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவங்க கண்டிப்பாக வேர்பலாக தான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. வேர்பலோ நான் வேர்பலோ ஏதோ ஒரு மோடில் அவங்களுடைய நீடை வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் கோலாக இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்குது, அவங்க இன்னும் நான் வேர்பலாக இருக்காங்க, வேர்ட்ஸ் இன்னும் பேச ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைமரியாக நான் ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து பில்டு பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆட்டிசம் உள்ள குழந்தைய ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்ரிடே இதை நீங்கள் அப்ளை பண்ணி குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவலில் வந்து பில்டு பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்கள் குழந்தை விஷுவல் சீக்கராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷுவல் சப்போர்ட் வந்து நிறைய கொடுக்கணும். அந்த விஷுவல் சப்போர்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ஸோ விஷுவல் சப்போர்ட் இஸ் நத்திங் பட் விஷுவலாக நீங்கள் வந்து அவங்களுடைய ரொட்டீன்ஸை வந்து கலர்ஃபுல் பிக்சர்ஸ் மூலியமாகவோ இல்லை கலர்ஃபுல் பிரிண்ட்ஸ் மூலியமாகவோ வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறது. லைக் வந்து ஒரு விஷுவலாக அவங்களுடைய ரொட்டீன்ஸை வந்து ஒரு ஸ்கெட்யூல் பண்ணுறது. லைக் இப்போ வந்து அவங்க ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி என்டையர் டேயில் வந்து அவங்களோட ரொட்டீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்தந்த டைமுக்கு இதை தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது மூலியமாகவும் இந்த விஷுவல் ஸ்கெட்யூலை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி விஷுவல் ப்ரெசன்டேஷன் மூலிமா வித் ஆக்ஷனோட நீங்கள் பண்ணும் பொழுது விஷுவல் சீக்கராக இருக்கிற குழந்தை கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு விஷுவல் சீக்கிங் இருக்கிறதுனால எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அதுலேயும் அவங்க எங்கே விளையாடுறாங்களோ ப்ளே ஏரியாவில் அதிகமாக அவங்க எங்கேஜ் ஆகக்கூடிய இடங்களில் ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அவங்க கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகிட்ட ஒரு அந்த குழந்தையோட லெவலுக்கு போய் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து அது வித் ஆக்ஷனோட சிம்பிள் லாங்குவேஜில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக வந்து விஷுவல் சீக்கராக இருக்கிற குழந்தைங்க விஷுவல் அட்டென்ஷன் தருவாங்க. அவங்களுக்கு என்டையர் டே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ விஷுவல் ஸ்டிமுலேஷன் வந்து கிடைக்கும். செகண்ட் ஒன், உங்கள் குழந்தை வந்து ஆடிட்டரி லேர்னராக இருக்காங்க, ஆடிட்டரி சீக்கிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஆடிட்டரியாக நிறைய விஷயங்கள் வந்து அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் விஷுவல் கார்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் ஆக்ஷன்ஸ் ரெண்டையும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து சில டார்கெட்ஸ் வந்து ஃபியூ டார்கெட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக டைரக்ட் லாங்குவேஜ், அதாவது சிம்பிள் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஸோ அந்த குழந்தையால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத டெஃபினட்டாக ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அஸ் கம்பேர் டு ரிப்பிட்டேஷனை கம்பேர் பண்ணும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக தான் இருக்கும். பட் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரிப்பிட்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வித் ஆக்ஷனோட பிக்சரோட காமிக்கும் பொழுது அந்தந்த டைமுக்கு ஸோ இந்த வேர்டை சொல்லணுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோஆர்டினேட் ஆகலாம். ஸோ உங்கள் குழந்தை ஆடிட்டரி சீக்கராக இருக்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது ஸோ அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஸோ இந்தந்த டைமுக்கு இதைத்தான் சொல்லணுங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்டடாக ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபங்க்ஷனலாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த டார்கெட்ஸை வந்து
நீங்கள் இன்னும் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மூலிமா நீங்கள் ப்ளேஸ் பண்ணினாலும் கூட இன்னும் வந்து அவங்க ஆடிட்டரி அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் வந்து கிடைக்கும். மூணாவது வந்து இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை என்டையர் டே வந்து வித் இன்டர்வலோட நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்சரி ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஆக்டிவிட்டீஸை ஃபஸ்ட்டு வந்து அடாப்ட் பண்ண வச்சு அந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டடாக பண்ண வைக்கிறது மூலிமா அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலிமா இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பண்ணும்பொழுதும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா அவங்கக்கிட்ட. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் மூலிமா தான் லேர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆட்டிசம் இருக்கிற குழந்தையும் வந்து த்ரூ ஸ்டிமுலேஷன் மூலிமா தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்டையர் டே உங்களுடைய ஹோம் என்விரான்மெண்ட்டை ஸ்டிமுலேட்டடாக நீங்கள் வச்சுக்கிறது மூலிமா அவங்களுக்கு லேர்னிங் கண்டிப்பாக ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். என்னென்னா நம்ம வந்து சில விஷயங்களை குயிக்காக லேர்ன் பண்ணுவோம், சில விஷயங்களை ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்போம். பட் அவங்களுடைய அடாப்டேஷன் மெத்தடாக இருக்கட்டும், அதை ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டீஸ், சில பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். லைக் மேஜிக் மாதிரி ஆல் அட் ஒன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எது அவங்களுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கோ, எது வந்து அவங்களுடைய சென்ஸுக்கு அக்செப்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அதில் வந்துட்டு சென்சரி பேட்டர்ன், ஆடிட்டரி சீக்கிங், விஷுவல் சீக்கிங் இதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ உங்கள் குழந்தையுடைய சென்சரி ப்ரிஃபரன்ஸ் ஒரு லேர்னிங் பேட்டர்னை வந்து பில்டு பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தையுடைய சென்சரி பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக வந்து ஸ்டிமுலேஷன் பேட்டர்ன் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து செட் பண்ணவும் முடியும். அண்ட் அதே சமயம் கம்யூனிகேஷனை பில்டு பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு பேட்டர்னையும் உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் டேக் அ டைம். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள் கூட வந்து மிங்கிள் ஆக ஆரம்பித்தா தான் இது எல்லாமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவன் கவனிக்கல, பார்க்கல, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அவங்க பேட்டர்னை தெரிஞ்சு அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், சென்சரி நீட் என்னவோ அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையுடைய என்விரான்மெண்ட்டை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி அந்த ஸ்டிமுலேஷனை நீங்கள் மாடிஃபை பண்ணுறது மூலியமாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லேர்னிங் பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து பில்ட் ஆகும், கம்யூனிகேஷனும் பில்ட் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஆட்டிசம் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்னும் டிப்ஸ் வேணும், ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.